கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, பிரசங்கி சொல்றார் என்னன்னு, வாழ்வு காலத்துல நன்மையை அனுபவி. நல்ல நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குது, நமக்கு ஒரு வசதியான வாழ்க்கை இருக்கு, நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நமக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு, எந்த விதத்திலையும் நம்ம கடன்படாம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு, நன்மை செய்யுங்கிறது. நமக்கு எல்லா வாழ்க்கையும் இருக்குது, அதனால நாம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாம நடந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவர்களுக்கு நிறைய வருமானம் வருதுன்னு வச்சுங்களேன், தப்பான வழிக்கு போறாங்க. நிறைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க தெரியுங்களா, கணவன் மனைவி 2 பேருமே சம்பாதிப்பாங்க, ஆனா தன்னோட பிள்ளைகளை துன்மார்க்கமான வழியில அவங்க நடத்த ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? நன்மையை குறித்து அவங்ககிட்ட சொல்றது இல்லை. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைய படக்கூடாது, அவங்க சந்தோஷமா இருக்கணும், 10 பேருக்கு முன்னால அவங்க உயர்ந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு பணத்தையும் வசதியையும் ஐஸ்வர்யத்தையும் காண்பித்து அந்த மாதிரியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் அவர்களை வாழ வைக்கிறாங்களே தவிர, அவர்களுக்கு தான் படுகிற கஷ்டம் என்ன, இந்த உலகத்துல நாம் எப்படி வாழணும், அது நன்மையானதா இருக்கணும், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது இல்லை. எல்லாருக்கும் முன்னால நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு நீ இருக்கணும்டா, 10 பேருக்கு முன்னால நீ மதிப்புள்ளவனா இருக்கணும், 10 பேர் உன்னை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற மாதிரிதான் நீ இருக்கணும்னு சொல்லி அவனை கெடுத்துறாங்க. அப்படிப்பட்ட கெட்டு போன வாழ்க்கையைத்தான் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா அதுக்கு காரணம் பணம். பாக்குறவங்க சொல்லுவாங்க, பண திமிருங்க. என்ன பண்ணுவாங்க, அப்பனும் சம்பாதிக்கிறான், அம்மாலும் சம்பாதிக்கிறாங்க, பணம் ஏகப்பட்டது இருக்கு, அப்ப அவன் என்ன பண்ணுவான், தப்பான வழிக்குத்தானே போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்மிடத்துல எவ்வளவு வாழ்வதற்கான வாழ்வாதாரத்திற்கான தேவைகள் நமக்கு கிடைச்சாலும் நாம மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். நன்மையை அனுபவித்திருங்கிறார். நீ நன்மை செஞ்சு பாரு, இந்த ஐஸ்வர்யம் எதுவும் உன்னை விட்டு போகாது. நீ நன்மையை அனுபவிச்சு பாரு, இந்த உலகம் உன்னை போற்றும். அதைத்தான் சொல்றார். நீ வாழ்கிற காலத்துல, வாழ்வு காலத்துல நன்மை செய்கிறவங்களா இருங்க. அப்புறம் சொல்றாரு பாருங்க, தாழ்வு காலத்துல நீங்கள் சிந்தனை செய்யுங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லா வசதியா வாழ்ந்துட்டு இருந்து திடீர்னு எல்லாத்தையும் இழந்துட்டீங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க. எதனால நாம இதை இழந்தோம், என்ன காரணத்துக்காக இதெல்லாம் நம்மளை விட்டு போச்சு, நம்ம இடத்துல என்ன தவறு நடந்துச்சு, எதனால நாம இப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணா யோசிக்கணும். வேதத்துல யோபு என்கிற ஒரு மனிதனை பத்தி அழகா எழுதியிருப்பார். அவன் நல்லா வாழ்ந்தவன், எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சவன், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா பிசாசு அவனை சோதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவன் சாதாரண மனுஷன்தான், அவனை நான் சோதிச்சேன்னா அவங்களை தூசிப்பான் அப்படின்னு ஒரு பந்தயம் போட்டுட்டு அவனை சோதிக்கிறான். அவன் வாழ்ந்த காலத்துல நன்மை தான் செஞ்சான், எல்லாருக்கும் நன்மையைத்தான் செஞ்சான். ஆனா அவன் தாழ்ந்த சூழ்நிலையில எல்லாவற்றையும் இழந்த போது அவன் சிந்தனை பண்ணணும், ஆண்டவரை தூசிக்கல, எதனால இது நடந்துச்சு அப்படின்னு தன்னோட நண்பர்கிட்ட நிறைய இடத்துல அவன் தர்க்கம் பண்றதை நம்ம பார்க்க முடியும். அன்பானவர்களே, அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் தாழ்ந்து போகிற போது சிந்தனை செய்யணும். எதனால இந்த தாழ்ச்சி நமக்கு ஏற்பட்டது, எதனால நாம எல்லாத்தையும் இழந்தோம், நம்மிடத்துல என்ன தவறு இருக்கிறது என்பதை நாம் என்ன பண்ணணும்னா உணரணும். ஏன்னா நாம எப்ப உயர்த்தப்படுவோம், எப்ப தாழ்த்தப்படுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம கிட்ட பணம் இருக்குது, பொருள் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஆடணும்னு வச்சுங்களேன், திடீர்னு வீழ்ந்துருவோம், ஒரே செகண்ட்ல வீழ்ந்து போயிடுவோம். அது ஐஸ்வர்யமும் பொருளும் வசதியும் நிலையானதல்ல, ஒரே செகண்ட்ல கீழே விழுந்துருவோம். அதனாலதான் சொல்றாரு, நம்மகிட்ட வாழ்வதற்கான வாழ்வாதாரம் இருக்கிற போது நன்மையை நீங்க அனுபவிங்க,
ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில தாழ்ச்சி ஏற்படுது, எல்லாத்தையும் இழந்து போறீங்கன்னா சிந்தனை செஞ்சு பாருங்க, எதனால இது நடந்துச்சு, நம்ம இடத்துல என்ன தவறு இருக்குன்னு சொல்லி நீங்க சிந்தனை செய்யுங்கன்னு சொல்றேன். அன்பானவர்களே, அப்படி ஒரு நிலை நமக்குள்ள வர்றப்ப நாம சிந்திக்கிறவர்களா இருக்கணும், தூசிக்கிறவர்களா இருக்கக்கூடாது, மனமுடைஞ்சு போறவர்களா இருக்கக்கூடாது, தவறான முடிவு எடுக்கிறவங்களா இருக்கக்கூடாது, தப்பான சிந்தனை எடுக்கிற நமக்குள்ள வந்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். ஆண்டவரோட சமூகத்துல உட்கார்ந்து, தனிமையா உட்கார்ந்து, எதனால இது நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறப்போ அப்ப நமக்கு புலப்படும் என்ன தவறு நடந்துச்சுன்னு. அந்த தவறு இல்லாம அடுத்தது நம்முடைய வாழ்க்கையை துவங்குறப்போ நாம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த உயர்வையும் தாழ்வையும் ஒன்றுக்கொன்று எதிராக நம்ம புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு வச்சிருக்காரு. எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயந்துருங்க. நீங்க நல்ல வசதியா இருக்கிறீங்களா, பணக்காரரா இருக்கிறீங்களா, ஐஸ்வர்யவானா இருக்கிறீங்களா, தப்பு இல்ல. நன்மை செய்ய பழகி நன்மை அனுபவிச்சு பாருங்க, 4 பேருக்கு நல்லது செஞ்சு பாருங்க. அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம், அதனால வரக்கூடிய வாழ்த்துக்கள், அதனால் வரக்கூடிய நிம்மதி ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இல்ல ஒரு தாழ்ந்த நிலையில இருக்கிறீங்களா, சிந்தனை பண்ணி பாருங்க, இதனால நமக்கு இந்த தாழ்வு வந்துச்சு, இதனால நாம இப்படி தாழ்மையான நிலைமையில இருக்கிறோங்கிறத சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கும் எனக்கு அன்பானவர்களே, இந்த 2 விஷயத்துல நீங்க கவனமா இருங்க. நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்கும். ஏன்னா கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் உயர்வும் தாழ்வும், கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் பிறப்பும் இறப்பும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில உயர்வதும் வீழ்வதும் கடவுளோட கருத்தில் இருக்கு. எதுக்கும் அவசரப்படாதீங்க, சிந்தனை செய்யுங்க, நன்மையை அனுபவிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. நாங்கள் எங்களுக்குள்ளே வாழ்வாதாரத்திற்கு எவ்வளவுதான் வசதியானவர்களாக இருந்தாலும் நன்மையை அனுபவிக்கிறவர்களாய் இருக்க நீங்க கிருபை பாராட்டு. அதற்கான ஞானத்தையும் அறிவையும் பொறுமையும் நீர் எங்களுக்கு தார். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தாழ்ச்சி அடையவர்களாய் இருப்போமானால், இந்த காணொலியை பார்க்கிற மக்கள் தாழ்ச்சியான நிலையில் இருப்பார்களேயான், அவர்கள் சிந்தனை செய்து எதனால் நமக்கு தாழ்ச்சி ஏற்பட்டது என்பதை உணர்ந்து அதிலிருந்து மீட்டெடுக்கப்பட நீங்க கிருபை பாராட்டு. உங்க இரக்கமும் உங்களுடைய வார்த்தைகளும் ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா, ஆமேன்.